நம்ம எல்லாரும் பச்சை அவரைக்காய் தானே பார்த்துருக்கோம். எங்கள் மாடி தோட்டத்தில் வந்து வித்தியாசமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பர்பிள் அவரைக்காய் விதையை வந்து வாங்கி விதைச்சோம். அதை விதைக்கும் போதும் பர்பிள் அவரைக்காய் வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. பட் பூ வரும்போது நாங்கள் பார்க்கும்போது பர்பிள் கலரில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் காயும் பார்த்தா பர்பிள் கலரில் இருந்தது. அப்போ தான் நாங்கள் முதலாக பர்பிள் அவரைக்காய்னு ஒன்று இருக்குன்றதே வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் இதை எடுத்து சமைச்சு பார்த்தோம். இது வந்து கிட்டத்தட்ட வந்து கருவாடு தொக்கு மாதிரி இருக்குது அதோட டேஸ்ட்டு. நீங்கள் மாடி தோட்டத்தில் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா இந்த விதையை வந்து விதைக்கலாம். நாங்களும் மாடி தோட்டத்தில் வந்து பிகினராக இருந்தப்போ தான் இந்த விதையை வந்து போட்டோம். இதுக்கு வந்து பராமரிப்பே வந்து தேவையில்லை, அதை தானாக வந்து முளைச்சி வந்துடுது. நாங்கள் 3 நாளைக்கு ஒரு வாட்டி வந்து ஒரு பை ஃபுல்லாக வந்து அவரைக்காய் அறுவடை வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ அவ்வளோ ஈஸியாக வந்து இந்த அவரைக்காய் வந்து முளைச்சி வந்துடுது. ஸோ உங்களுக்கு ரொம்ப பராமரிப்பும் தேவையில்லை, உங்களுக்கு மண் கலவை பண்ண தெரியாது, நீங்கள் ரொம்ப பிகினர் அப்படின்னா இந்த விதையை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நானும் பிகினராக இருந்தப்போ தான் இந்த அவரைக்காய் வந்து விதைச்சேன்.